பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இரவு வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, நன்மைக்கு மாறாக ஆண்டவரே, நாங்கள் யாருக்காகிலும் எந்த இடத்திலாகிலும் தீமை செய்திருந்தால் தகப்பனே எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட துன்மார்க்கமான சிந்தை ஆண்டவரே, கேடு நினைக்கிற புத்தி எங்களுக்கு வராதிருப்பதாக தகப்பனே. எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே ஏதாகிலும் தீமை சூழ்ந்திருந்தால் தயவாய் அந்த தீமையை எங்கள் குடும்பங்களை விட்டு அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு பதிலாக நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரே, வேலி அடைப்பேன் சொன்னீங்களே சப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவரார் நீ எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் செய்த எல்லா துன்மார்க்கமான செய்கைக்கும் தயவாயங்களை மன்னித்து எங்கள் வாசற்படியிலே ஆண்டவரே நன்மை வாசமாயிருக்கும்படியாய் உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்ற நாமம் தரிக்கப்பட்டு எங்கள் பேச்சிலும் செய்கை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக எங்களை ஆசீர்வதிங்க. இனி எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் தீமை என்ற காரியம் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.